ஐயா, பாவிகளாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ராகாபு இவர்களுடைய தேவன் நான் என்று சொல்லி தன்னை ஐடென்டிஃபை பண்ண அவர் அதை ஷையா ஃபீல் பண்ணல. ஏனென்றால் தேவனால் அவர்களை பயன்படுத்த முடிந்தது. ஐயா, அவர் உங்களோடு வைத்திருக்கிற உறவை துண்டித்துக் கொள்ள மாட்டார். உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை குறைத்து கொள்ள மாட்டார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை அருளாமல் இருக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக உங்கள் ஆவி மனிதனில் இருக்கிறீர்கள். உங்களை அப்பழுக்கற்றவராக மாற்றினவர் இயேசு கிறிஸ்து எப்படி செய்தார் என்றால் தன்னையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டார். தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தின் பல பகுதிகளிலே தேவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அவருக்கு லேசான காரியம். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவதற்கு காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் காண வேண்டியதில்லை, எந்த விதமான அறிகுறியையும் காண வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா! அவர்தான் தேவன்க. நடக்க முடியாததை நடத்துகிறதான தேவன். அந்த தேவன் எங்க இருக்கிறார்? உனக்கு உள்ளேயே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஓ, தேங்க்யூ மாஸ்டர். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 87வது அவருடைய அனந்த ஞானம், His sovereign wisdom. ஏன் தேவன் வெட்கப்படவில்லை? ஏன் தேவன் ஷையா ஃபீல் பண்ணல? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுறதுக்கு அவர் வெட்கப்படலையா? ஏன் என்று சொல்லி வேதத்துல பார்ப்போமா? சிம்பிளா நான் ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன். ஏன் தேவன் வெட்கப்படவில்லை என்றால் அவர்கள் தேவனை விசுவாசித்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களானார்கள். ஏன் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க என்பதான் இன்னைக்கு பாடம். அல்லேலூயா! ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என அழைக்கப்படவில்லை. ஏன் என்று சொல்லி வாசிக்க போகிறோம். கொலை செய்த, விபச்சாரம் செய்த தாவீதுடைய வம்சத்திலே தோன்றுவதற்கு தேவகுமாரன் வெட்கப்படவில்லை. ஏன் என்று சொல்லி பார்ப்போமா? ராகாபு வேசி, அவளுடைய வம்சத்திலே வருவதற்கு தேவகுமாரன் வெட்கப்படவில்லை. ஏன் என்று சொல்லி பார்ப்போமா? ஹல்லேலூயா! ஓ ஐயா, the very name is friend of sinners. நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் உண்டு இல்லையா? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா இல்லையா? பல பேர் உண்டு. அதோடு இன்னொரு பேர் உண்டுங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகளின் சிநேகிதன். ஐயா, பாவிகளாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ராகாபு இவர்களுடைய தேவன் நான் என்று சொல்லி தன்னை ஐடென்டிஃபை பண்ண அவர் அதை ஷையா ஃபீல் பண்ணல. ஏனென்றால் தேவனால் அவர்களை பயன்படுத்த முடிந்தது. In spite of their iniquities, that is the question. ஹல்லேலூயா! ஓ, தேவன் எதற்காக வந்தாருங்க? இயேசு கிறிஸ்துவை எதற்காக அனுப்பினார்? பாவிகளுக்காக அனுப்பினார். பாவிகளின் சிநேகிதன். ஹல்லேலூயா! ஓ, நல்லவர்களுக்காக அவர் வரலங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலர் எல்லா புஸ்தகத்திலும் அந்த வசனம் இருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். முதலாவது மேத்யூ 22:31. மத்தேயு 22:31 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இயேசு சொல்றாருங்க, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். மார்க்கு 12:26 மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று. லூக்கா 20:37 நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். அப்போஸ்தலர் 7:32 நம் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். ஐயா, இப்படி சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன் தெரியுமா? அவர்களுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததா இருந்தது. அவர்கள் நல்லவர்களா இருந்ததுனால அல்லப்பா,
அவர்களுடைய ஆஸ்திகள் பூமி தாங்க முடியாததா இருந்தது. காரணம் அவர்கள் நல்லவர்களா இருந்ததுனால அல்ல, ஐயா நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் தேவனை நம்பினார். அதான் இன்னைக்கு பாடம். இந்த 3 பேர்கிட்ட இல்லாத குறையே இல்லைன்னு சொல்லாங்க. என்ன குறையெல்லாம் இருந்தது? விபச்சாரம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயல், ரைட்? துணிகரமான பாவம் இது இருந்தது. எத்தன் தன் சகோதரனுக்கு இப்படி ஒரு துரோகம் ஒருத்தனும் பண்ண மாட்டான், அது இருந்தது. வேசித்தனம் இருந்தது, எல்லா குறை இருந்ததுங்க. ஆனாலும் தேவனால் இவர்களை ஆசீர்வதிக்க முடிந்தது. இவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதாவது ஷார்ட்டா சொன்ன போனா, இந்த 3 பேர்களிடத்திலும் இல்லாத குறை எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இவர்கள் உங்களைப் போல என்னை போல பாவிகளிலே பிரதான பாவிகளாக இருந்தாலும், சீக்கிரட்டை முதல்ல சொல்லிடுறேன், இவர்களால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிக்க முடிந்தது. ரைட்? இவர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் சொல்லட்டுமா? ஏன் தேவனை இவர்களால விசுவாசிக்க முடிஞ்சது தெரியுமா? உங்களைப் போல இவர்கள் குற்ற உணர்வுக்குள்ள போய் இருக்கல. வாசிக்கிறாச்சா பாருங்கள், பிரதான வித்தியாசம் என்னதுன்னா, பல கீழ்ப்படியாமையில் மத்தியிலும் தேவனுடைய அன்பை இவர்கள் சந்தேகிக்கவில்லை. நீங்க அப்படித்தானே சந்தேகப்பட்டுறீங்க? இளைய குமாரன் பண்டி மேய்க்க போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆமா, எங்க அப்பாவுக்கு நான் பயங்கரமான துரோகம் பண்ணிட்டேன், ஆனாலும் என் அன்பு அப்பாவுடைய அன்பு மாறாதுன்னு அவனுக்கு தெரியல பாருங்க. ரைட்? அப்பா பிள்ளை என்கிற உறவு மாறாது என்கிற சத்தியம் அவனுக்கு தெரியல. குற்ற உணர்வு, பயம், எப்படி எங்க அப்பாவால என்ன நேசிக்க முடியும்? நீங்க அங்கதான் மாட்டிட்டீங்க. ஆபிரகாம் செய்யாத அக்கிரமம் உண்டாங்க. 12:1 சொல்றாரு, ஆதியாகமம் 12:3 கட்டளை சொல்லுகிறார். 1க்கு தான் கீழ்ப்படுகிறான். எதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா? எப்பா நீ என்ன செய்யணும்? புறப்பட்டு உன் தேசத்தை விட்டு போ. இந்த 1க்கு தான் கீழ்ப்படிந்தான். அதே 1வது வசனத்துல சொல்றாரு, நீ உன்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தரை கூட கூட்டு வரக்கூடாதுங்கிறாரு. 3வது என்ன சொல்லுகிறாரு? ஒரு குண்டூசியை கூட கொண்டு வரக்கூடாது, நான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா உனக்கு தருவேங்கிறாரு. ஐயா, புறப்பட்டு போறதுக்கு தான் கீழ்ப்படிஞ்சானே தவிர மீதி 2 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. குற்ற உணர்வுல போகல. ரைட்? எனவே என்ன செஞ்சான்? விசுவாசியின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். அவனுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த நாள்ல சர்ச் என்று சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. சர்ச்சுன்னு ஒண்ணு இருந்துன்னு வைங்களேன், அது பெந்தேகோஸ்தே சபைன்னு வைங்க. என்ன நடக்கும்? காலையில 8:30 மணிக்கு விசுவாசத்தோடு போவீங்க, பாட்டு ஆராதனை வேலையில பாதி விசுவாசம் போயிடும். நான் பாவிதான் ஐயா, முடிஞ்சு போச்சு. மீதி விசுவாசம் செய்தில போயிடும். காலையில ஜெபம் பண்ணியா, ட்ரெஸ்ஸை மாத்தினியா, ரைட்? தேங்க் காட். ஆதியாகமத்தில் என்ன இல்லை? சர்ச் இல்லை. சர்ச் என்கிற இன்ஸ்டிடியூஷன் அல்ல. தங்களுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. ஈசாக்கு நல்லவன் நினைக்கிறீங்களா? யாக்கோபு நல்லவனா? ஐயா, நல்லவன் ஒருவனும் கிடையாதுன்னு மனுஷனா பிறந்த ஒருத்தனும் நல்லவன் கிடையாதுங்க. நல்லவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போனா 3 பேர் தான் போவாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். அவருக்கு எல்லாம் தெரியும்பா. எப்பா, அவர் சகலவற்றையும் அறிந்தவர். அவருடைய ஞானம் அனந்த ஞானம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனுஷனை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். நீங்க செய்த காரியங்களோ செய்யாத காரியங்களோ அதை கரப்படுத்த முடியாது. ஆவி, ஆத்துமா, சரீரம், அதை கற்றுக்கொண்ட நாள் முதல் என்னுடைய விசுவாசம் ஒரு முடி அளவு கூட இறங்குறது இல்லைங்க. ஆபரேஷனுக்கு கத்தியை தீட்டியாச்சு, பயம் வர்றது இல்லைங்க. அழைக்கிறாங்க, அங்கிள் ஆமா எங்க தம்பிக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு உள்ள போயிட்டு இருக்கான். ஐ சிம்பிளி சே ஸ்டாப், ஐ கேன்சல் திஸ் சர்ஜரி. 1 மணி நேரத்தில் வருது. அங்கிள் அவன் வெளியே கொண்டு வந்துட்டாங்க, ஆபரேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் விசுவாசம் கெடாமல் இருக்கிறது தெரியுமா? என்னுடைய தகுதியை குறித்து நான் எந்த அளவும் சந்தேகப்படுறதே இல்லை. ஆபிரகாம் எப்படி தில்லா நிற்கிறாங்க, அந்த எத்தனை எப்படி தில்லா நிற்கிறான்? ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கவே இல்லை.
இரண்டாவது, எதை அவர்கள் சந்தேகிக்கவில்லை தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப்பை சந்தேகிக்கவில்லை. அவர் என்ன சொல்லி உங்களை அழைத்தார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ ஒரு பாவம் செய்தவுடனே உன்னை கலட்டி விட்டா ஆபிரகாமை கூட வைக்க முடியுமா? நீ ஒரு காரியத்திலே கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உன்னை கலட்டி விடுகிற தேவன் அல்ல. அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து சந்தேகம் இல்லை. மூன்றாவது, அவர் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, அதையும் மாற்றிக்கொள்ள மாட்டார். அந்த வெளிச்சம் இருந்தது பாருங்க. ஐயா, அவர் உங்களோடு வைத்திருக்கிற உறவை துண்டித்து கொள்ள மாட்டார். உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை குறைத்து கொள்ள மாட்டார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை அருளாமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு என்ன திட்டத்தை நிறைவேற்ற அவர் பிளான் வச்சிருக்கிறாரோ அதையும் மாற்ற மாட்டார் என்கிற நாலேஜ் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, வேற யாரு, யோனத்தானு, யோசுவா, காலேபு, எலியா, எலிசா, பேதுரு, பவுலுக்கெல்லாம் இருந்தது. தூள் கிளப்பிட்டாங்க, உலகத்தை உலுக்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. You are a world shaker. What does it mean? தேவனுடைய புள்ளை ஒவ்வொருத்தரும் உலகத்தை உலுக்குகிறவன். சொன்னவர் பவுல் வார்த்தையை விட்டுருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொன்னான். அதை நம்ப வேண்டாம். நீ அதில் கஷ்டப்படுறால, என்னால என்னங்க செய்ய முடியும்? இயேசு சொன்னா நம்பித்தானே ஆகணும். வசனத்தினாலதான் நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க, வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. எனவே நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. ஐயா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, பேதுரு, பவுல், இவங்க எல்லாருமே தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிக்க இரண்டு காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம், விசுவாசித்தார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்ப கூடாத காரியம். வேற ஒண்ணுமே அதுல ஆட் ஆகலங்க, எக்ஸப்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி தி ஃபெய்த். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிக நேரம் ஜெபம் பண்ணிட்டா தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சிடலாம்? கிடையாதுங்க. வார்த்தை அப்படி சொல்லவில்லை. அப்போ தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வைப்பது விசுவாசம். அந்த விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. ஓ, இந்த மூன்று பேரும் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தாங்க. எந்த அளவு இடம் பிடித்தாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட அவர் வெட்கப்படவில்லை. இந்த மூன்று பேருடைய விசுவாசத்தை குறித்து நான் சில வார்த்தை உங்களோடு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, எத்தனை இருந்து ஆரம்பிப்போம். எத்தனை எதை விசுவாசிக்கிறான்? நான் நல்ல பச்சை கொம்பு மரத்துல பறிச்சு அதை பீல் ஆஃப் பண்ணுவேன், வரி வரியா உரிச்சு நல்ல கொழுத்த ஆடுகள், வரி வரியான கொழுத்த ஆடுகள் பொலியும் பொழுது நான் மேட் பண்ணும்போது என்ன செய்வேன், அந்த குச்சிகளை அங்கே போடுவேன். அது போடுகிற குட்டியெல்லாம் கொழுத்து கருப்பு வரிகளால் அது பிறக்கும் என்று எப்படிங்க அவனால் விசுவாசிக்க முடியுது? எப்பா, இந்த கேள்விக்கு என்னால் பதில் கண்டுபிடிக்கவே முடியலங்க. நான் எத்திட்டு வந்துட்டேன். தன்னுடைய சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவான். என் தம்பியை இப்படி ஏமாத்திட்டேன்னு அவன் குற்ற உணர்வுக்குள்ள போகலங்க, விசுவாசத்தை காத்து கொண்டான். மாமனார் இவனை ஏமாத்துறான், இவன் மாமனாரை ஏமாத்துறான், குற்ற உணர்வுக்குள்ள போகல. ஈசாக்கு குற்ற உணர்வுக்குள்ள போகல, ஆபிரகாம் குற்ற உணர்வுக்குள்ள போகலங்க. மனைவிக்கு பச்சை துரோகம் பண்றாங்க, குற்ற உணர்வுக்குள்ள போகல. அது என்ன பச்சை துரோகம்? வசனம் என்ன சொல்லுது? உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தன்னுடைய அழகான மனைவியை, ராஜா நீ வேணா கூட்டிட்டு போயிருப்பா, என்னைய காப்பாத்திரு, என்ன ஒண்ணு பண்ணிராத, பொய் சொல்றாங்க. மனைவி இல்லைங்கிறான், ஆனாலும் குற்ற உணர்வு அடையலைங்க. நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க பிரியமானவர்களே. அநேக காரியங்களை நீங்க கீழ்ப்படுவீங்க. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய அதிசயமான ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். நல்லவர்கள், குறைவற்றவர்கள், அவர்களை தேவன் எடுப்பதில்லை. உங்களுடைய தகுதியை வைத்து தேவனிடத்துல பிரியமாய் இருக்க முடியாது என்கிற அந்த நிஜத்தை, அந்த ரியாலிட்டியை தேவன் அறிந்திருந்து என்ன செய்தார் தெரியுமா?
உங்களை எப்படி தகுதிப்படுத்தினார், உங்களை எப்படி குவாலிஃபை பண்ணார், இதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அநேக பாவங்கள் இருந்து வெளியே வருவீர்கள். ஆனாலும் என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க பலத்தோடும் சுகத்தோடு செல்வ சீமானாக உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறீர்கள். உங்களுக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள். எதனாலே நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள்? உங்களுடைய டீட்ஸ்னால் அல்ல, உங்களுடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய அனந்த ஞானங்க. உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தல் என்று உங்களுக்கு தெரியும், உங்க தகப்பனாகிய தேவனுக்கு தெரியும். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எப்பா, இந்த நீதியெல்லாம் வச்சுட்டு நீங்க என்கிட்ட வர முடியாது, நான் ஒண்ணு செய்யறேன், என்னுடைய குமாரனையே உங்களுக்கு தகுதியாக்கிறேன். வாசிக்கட்டுமோ சில வசனங்களை? அருமையான தேவர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு அப்பழுக்கற்றவர்கள், அதை நான் சில வசனங்கள் மூலமாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எனவே நீங்க என்ன செய்வீங்க? தைரியமா விசுவாசிப்பீர்கள். தேவன் உங்களை என்ன சொல்லி, ஜான் ஏஎஸ் சிங்குடைய தேவன் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை. உன் பேரு விக்டரா? விக்டரு. எஸ்தர் ராணி. வேற யாரெல்லாம் இதை கேட்குறீங்க, உங்க பேரை போட்டுடுங்க. உன் பேர் எஸ்தர் ராணியாமா? இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், எஸ்தர் ராணியாகிய என்னை என்னுடைய தேவன் என்று என் தேவன் அழைப்பதற்கு அவர் வெட்கப்படுறதே இல்லை. ஏனென்றால் அவருடைய குமாரனையே எனக்கு தகுதியாக்கி விட்டார். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத், ரியலி பிலவட். இந்த சத்தியத்தை மட்டும் உள்ள போயிட்டுன்னு வைங்களேன், உங்களால் அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாது. நாட் ஈவன் எ டே, ஒன் டே. ஒவ்வொரு மாதமும் 100க்கும் அதிகமான செய்திகளை கிருபையாக வெளியிடுறாங்க. ஒவ்வொரு மாதமும் 100க்கு அதிகமான அற்புதங்களை கிருபையாக செய்கிறேன். நானா செய்கிறேன் அற்புதம்? எனக்கு என்ன வேலை? கை வைக்கணும், பேசணும், துப்பணும், நிழல் படணும், மொபைலை எடுத்து காட்டணும், இதானங்க வேலை. எந்த அளவுக்கு எனக்கு அந்த தைரியம் வர்றதுக்கு காரணம், ரகசியத்தை சொல்லி தரட்டா? எல்லாமே பைபிள் தானங்க. என்னோடு திருப்புகிறீர்களா? 1 கொரிந்தியர் 1:31 மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் 1:24 மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை உங்க மேல வச்சிருக்கிறாரு. 2 வசனத்தை ஞாபகம் வச்சிடுங்க. ஐயா, அது உங்களுடைய சக்தி அல்ல, உங்களுடைய பரிசுத்தம் அல்ல, உங்களுடைய ஞானம் அல்ல, உங்களுடைய கீழ்ப்படிதல் அல்ல. நான் சொன்ன பாருங்க, இது எல்லாவற்றிலும் குறைவு உள்ளது. அவர் நிறைவான தேவன். பூரணமாக நம்ம எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார், பூரணமாக எந்த அளவு அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் உன்னை அலங்கரித்து இருக்கிறார். வாசிக்க போறோம். The book of 1 Corinthians chapter 1 verse 31. அவரே, எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நமக்கு நீதியும் நமக்கு பரிசுத்தமும் நமக்கு மீட்புமானார். ரொம்ப முக்கியம் பாருங்க. அது அவருடைய his sovereign wisdom. என்ன செஞ்சிட்டாரு? எப்பா, இவன் ஒருத்தரும் தேர மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? இவனை எப்படி தேர வைப்பது பார்த்தாரு. அவருடைய அனந்த ஞானம். நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தகுதியாக மாற்றிவிட்டார். அது எப்படி இருக்கு பாருங்க. ஞானமும் வல்லமையும் 24வது வசனத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அமெரிக்கர்களானாலும் தமிழர்களானாலும் ஸ்ரீலங்காக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறதுனால அவர் உனக்குள்ளே என்னவாக இருக்கிறார் என்றால் தேவ ஞானமுமாக தேவ பலனுமாக இருக்கிறார். இதுக்கு மேல உனக்கு என்ன ஞானம் தேவை? இதுக்கு மேல உனக்கு என்ன பவர் தேவை? ஐயா, சூப்பர் நேச்சுரல் அபண்டன்ட் பவராக உனக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். என்ன வேணும் உனக்கு? உன் பிரச்சனை தீர்க்கணும். இன்னைக்கு உனக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருக்கு, அல்லது 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அல்லது 10,000 ரூபாய் கடன் இருக்கு. நீ தேவ ஞானமும் தேவ பலனும் உடையவனாய் இருக்கிறாய், உடையவளாய் இருக்கிறாய் என்பதை உன் மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா என்ன செய்வா தெரியுமா? எலிசாவை போல பேசுவா. டேய், நாளைக்கு இந்த பஞ்செல்லாம் தீருது, இனிமே ஒரு குழந்தைய நீங்க அறுத்து சாப்பிட மாட்டீங்க. அப்படிதான் நீ பேசுவா. எதை அறிஞ்சிருக்கணும்? 1 கொரிந்தியர் 1:24. எப்ப ஏன் ஞானம் இல்லை? இயேசுவாகிய ஞானம். அந்த ஞானம் என்ன செய்யும்? எல்லா பிரச்சனையும் சூப்பர் நேச்சுரலாக தான் தீர்த்து வைக்கும். அது இயேசுவாகிய ஞானம். அப்போ இப்போ என்ன வேணும்? பவர் வேணும், சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும். இயேசுவையே பவர் ஆக்கிட்டாரு, தேவ பலன் ஆக்கிட்டாரு. அஃபென்ஸ், ரைட்?
கிரேஸ் கிரேஸ் கிரேஸ். நான் எப்பவுமே அஃபென்ஸ் தான் பேசுறேங்க. மெஸ்ஸி சமீபத்தில் வேர்ல்டு கப்பில் தோத்து போயிட்டார். ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய எதிரி 2 கோல் போட்டால் நம்ம 4 கோல் போடணும். அவ்வளோதானே. அஃபென்ஸ் நான் ப்ளே பண்ணுவேன். ஏனென்றால் என் இயேசு அஃபென்ஸ் தான் ப்ளே பண்ணாரு. ஹல்லேலூயா. அடுத்த செய்தி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எப்பொழுதும் அஃபென்ஸே ப்ளே பண்றாரு. எதெல்லாம் அஃபென்ஸ் சொல்லட்டுமா? உங்களை பற்றி சொல்றேன். இயேசு என்னெல்லாம் சொன்னாரு? யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்களை மன்னிக்கத்தக்க அளவுக்கு நீ தேவ பலத்தினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாய். 20:23 யோவான் 20:23 நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த அளவுக்கு உனக்கு சக்தியை தந்திருக்கிறப்பா. நிழல் பட்டா சுகமாகும் தேவ ஞானம். நிழல் பட்டா சுகமாகும் தேவ ஞானம். ஐத்தியுக்கு மேல 3 நேரம் படுத்து எழும்புறான். தேவ ஞானமும் வெளிப்படுது, தேவ சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்படுது. அஃபென்ஸ் ப்ளே பண்றோம். நம்ம டிஃபென்ஸ் பார்க்க போறோம். வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அதே அதிகாரம் 31வது வசனத்திலே அவரே எவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானம் ஏற்கனவே பார்த்துட்டு பாருங்க. நீதியானார். இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசுவே உனக்கு மீட்பானார். சோ வாட்? பழுதொன்றுமே உன்னில் இல்லை. இயேசுவே உனக்கு நீதியானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை. இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாமானார். ஹல்லேலூயா. பழுதொன்றுமே உன்னில் இல்லை. இயேசுவே உனக்கு எல்லாமானார். எப்பா, உன்னுடைய தகுதியும் அவர்தான், உன்னுடைய சூப்பர் நேச்சுரல் பவரும் அவர்தான். சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமாங்க? வேற என்ன வேலை பார்ப்பீங்க? ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம். நீங்க இன்னைக்கு கலெக்டரா இருக்கீங்களா? என்ன நல்ல கலெக்டர் என்ன செய்வாங்க? லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் வேணும். அப்புறம் என்ன செய்வாங்க? அந்த திறமையை அந்த கலெக்டரேட்ல என்ன செய்வாங்க? எக்ஸசைஸ் பண்ணி நல்ல எண்ணம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? எப்படியாவது இந்த மாவட்டம் என்னுடைய பீரியட்ல நல்லா வளரணும். ஐயா, இந்த 2ஐயும் செய்வதற்கு தேவன் உனக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார். உனக்கு 3 வேணும். என்ன வேணும்? பணம் வேணும். 2வது புகழ் வேணும். 3வது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். அவ்வளவுதானப்பா. ரைட்? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தப்பு இல்லைங்க. ஏழைகளை வாழ வைக்க என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடீஸ்வரர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணம் வேணும், புகழ் வேணும். ஏன் புகழ்? ஆண்டவர் தான் சொன்னாருங்க, என்னுடைய மகிமையை இவர்களுக்கு கொடுத்து விட்டு. ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? உன் பேரை பெருமைப்படுத்துவே. ரைட்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். ஐயா, இந்த 3மே ஊழியத்துல தான் அதிகமாக கிடைக்கிறதுங்க. கென்னத் கோப்லாண்டு, வேற யாரு? பில் வின்ஸ்டன், பென்னிஹின், இவங்கெல்லாம் ஏரோப்ளேனே வச்சிருக்காங்க. நீ அதை விட பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா பிசினஸ் பண்ணு. ரைட்? இந்த 3மே ஊழிய செய்யறது தான் ரொம்ப ஈஸியா கிடைக்குதுங்க. ஒரே குதூகலம். வியாதி இல்லாத வாழ்க்கை கேரண்டீடு. நீ சத்தியத்தை சரியா அறிந்த. என்ன சத்தியத்தை? 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் என்னுடைய சரீரம் சுகமாக்கப்பட்டு இருக்கிறது என்கிற வெளிப்பாடு வந்தா போதும். ரெவலேஷன் நாலேஜ் வந்தா போதும். அதுதான் பவுல் 10:12 எழுதுறாரு ரோமர்ல. மனதை புதிதாச்சுன்னா வாழ்க்கை மலர்ந்துடும். வியாதி இல்லாத வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, ஆனந்த களிப்பு நிறைந்த வாழ்க்கை, ஆஸ்திகள் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமானார் என் இயேசு. ஹல்லேலூயா. ஞானமானார், தேவ ஞானமானார். ஐயா, தேவ ஞானமானார், மனுஷ ஞானம் அல்ல. ஞானமானார், உனக்கு ஞானமானார். இயேசுவே தேவ ஞானமானார். முட்டாள் இல்லை, நீர் புத்திசாலி. இயேசுவே உனக்கு ஞானமானார். இயேசுவின் ஞானம், இயேசுவின் மீட்பு, இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். இந்த ஒரு பாட்டை பாடிட்டே வாழ்க்கையை முடிச்சிடலாங்க. ஏனென்றால் இயேசுவே எனக்கு எல்லாம் ஆயிட்டாரு. வாழ்க்கையெல்லாம் இன்பமயமாக மாறிவிட்டது. அதற்காக தான் தேவன் உன்னை இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தந்திருக்கிறார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஐயா, ஆகினால்தான் தேவன் சொன்னாரு. நல்லா தெரிஞ்சிடுங்க. 2 காரியம். 1,
நீங்கள் பழுதற்றவர்கள். உங்க ஆவி மனுஷன்ல எந்த பழுதும் இல்லை. 100% இல்ல, 200%. You have been perfectly perfected. Now you are perfectly perfected in your spirit man. God is spirit. So he sees only your spirit man. It is perfectly perfected. So he is so happy about me and you. இந்த சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க, நான் குற்ற உணர்வை அடையதில்லைங்க. டிவியில் ஒன்றை பார்த்துடுறோம், ஏதோ ஒரு படத்தை இச்சையோடு பார்த்துடுறோம். பழுதொன்றுமே என்னுடைய கிரியைகளினால நான் நீதிமான் கிடையாதுங்க. அவருடைய குமாரனை தூக்கி எனக்குள்ள வச்சுட்டாரு நீதியாக. அதுக்கு பேர் என்ன நீதி? தேவ நீதி. அது எப்படி மட்டும்தான் வரும்? உன் முழங்காலில் வராது, உன் உபவாசத்தினால வராது, உன் பரிசுத்தத்தினால வராது, விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும். இந்த 2 வசனத்தை விசுவாசிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31 ரூம் போட்டு தியானி, ஏற்றுக்கொண்டு மனம் புதிதாயிரும். ஆமா, இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாயிட்டாருப்பா, அப்ப யான்ட்ட பழுதொன்றும் இல்லை. இந்த பாட்டை நீ பாடி ஆடி துதிப்பாப்பா. பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு எல்லாமானார். இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் மீட்பு, இயேசுவே ஞானம், இயேசுதான் உனக்கும் எனக்கும் எல்லாம் ஆயிட்டார். இந்த சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க, விட்டு வைக்கிறது இல்லை. காரில் போகிறேன், ஒருத்தன் நொண்டி வர்றான், காரை ஓரமாக நிறுத்திட்டு நொண்டி காலை சுகமாக்கிட்டு தான் ஏன் ஸ்டேரிங்கை பிடிக்கிறேங்க? இந்த வாழ்க்கைக்குள்ளாக வரும்படியாக தேவன் உன்னை அழைக்கிறார். மகனே மகளே, இன்னைக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? தேவன் உன்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். உன் பேர் என்ன? சுப்பிரமணியன், எசக்கி, வேற என்ன உங்க பேரு? மேத்யூ, வேற என்ன? விக்டரு, எஸ்தர், லட்சுமி, ராஜலட்சுமி. அருமையான தேவர்களே, உங்களுடைய தேவன் நான் என்று உங்களை அழைக்க அவர் வெட்கப்படவில்லை. நீ ஏன் ஓடி ஒதுங்குறா? ஏன் பன்றி மேய்க்க போறா? உங்க அப்பா உன் மேல சந்தோஷமா இருக்காருப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக உங்கள் ஆவி மனிதனில் இருக்கிறீர்கள். உங்களை அப்பழுக்கற்றவராக மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. எப்படி செய்தார் என்றால், தன்னையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டார். இந்த ட்ரூத்தை நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. அநேக பாவங்கள்ல இருந்து வெளியே வருவீர்கள். பண கஷ்டத்திலிருந்து வெளியே வருவீங்க, மன கஷ்டத்திலிருந்து வெளியே வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு வந்துடும். ஒருத்தர் அறிந்தா போதும், கணவனோ மனைவியோ சத்தியத்தை சரியாக அறிந்தா போதும், அந்த குடும்பத்தில் குதூகலத்திற்கு கொண்டாட்டத்திற்கு அளவே இருக்காது. கணவன் ரட்சிக்கப்படுவான், குடியிலிருந்து வெளியே வருவான், பிள்ளைகள் சென்ட்ரம் மார்க் வாங்குவாங்க. ஏன்? நீ கர்த்தரை தேடினா போதும், நீ சத்தியத்தை சரியாக எல்லாவற்றிலும் எதிர விசுவாசிப்பா. ரட்சிக்கப்படல. ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, சொல்ல விரும்பல. 22 கணவனுக்காக அழுதுட்டாங்க, புரண்டுட்டாங்க, ரட்சிக்கப்படல. ரகசியமாக தேவனை ஆராதிக்கிறாங்க. நீ உன் ஜெபம் கேட்கப்படணுமா? என் பிரசங்க 100 பிரசங்கத்தை கேளு, ரூம் போட்டு கேளு, இல்லையா? அதுக்கு நீ நேரம் கண்டுபிடி. நீ 100 பிரசங்கம் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாக உனக்கு பயங்கர விசுவாசம் வந்துடும். அந்த விசுவாசம் உள்ள ஜபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கும். 100 செய்தியை கேட்பதற்கு முன்பதாக உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.